இல்லை இல்லை, நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் சேர்ந்திருக்கிறோம் என்று நம்முடைய இடதுசாரி தோழர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். தேமுதிக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை அவர்கள் படித்து விட்டார்களா என்று எனக்கு தெரியாது. மதம் எழுதியிருக்கிற வந்தார்கள் வென்றார்கள் என்கிற புத்தகத்தை பாட புத்தகமாக வைப்போம் என்று தேமுதிக எழுதியிருக்கிறது. அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுதப்பட்ட புத்தகம். அது கூட குற்றமில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையை குறைத்து விடுவோம் என்கிறார்கள். கடவுச்சீட்டை விரைவாக வாங்கி தருவோம் என்கிறார்கள். பாஸ்போர்ட். இவர்கள் தேர்தல் மத்திய அரசுக்கு நடப்பதாக நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதையும் விட ஒரு மிகப்பெரிய, உலகத்தில் எந்த கட்சியும் சொல்லி இருக்க முடியாத ஒன்றை தேமுதிக தன் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறது. நாங்கள் மணல் கொள்ளையை தடுப்போம், அதற்கு மாற்றாக அரசே மணலை தயாரித்து குறைந்த விலையில் கொடுப்போம். இதற்கு எந்த அறிவியல் அறிஞரிடத்தில் விளக்கம் கேட்பது என்று எனக்கு புரியவில்லை. மணலை வேறு தயாரிக்க போகிறார்கள். மணலை தயாரித்து கயிறாக திரித்து நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மூலமாக விற்று விடுவார்களா என்று எனக்கு தெரியாது. என்ன செய்தி என்றால், வந்தார்கள் வென்றார்கள் புத்தகத்தை விஜயகாந்த் படித்திருக்க வாய்ப்பு இல்லை. தேர்தல் அறிக்கையை படித்து, விஜயகாந்த் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை படித்திருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு நேரம் இல்லை போல இருக்கிறது. 5 பக்கம் முழுக்க முழுக்க முதலாளித்துவ விப்ரோ கம்பெனியை வைத்து, டிசிஎஸ் கம்பெனியை வைத்து அரசாங்கத்தினுடைய எல்லா தகவல்களையும் கணிப்பொறிக்குள் கொண்டு வருவோம் என்று முழுக்க முழுக்க ஒரு முதலாளித்துவ பார்வையிலே அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அது பற்றியெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்கிறார்கள். அவருடைய மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால், கேரளா கூட நம்முடைய முப்பாட்டன் நிலம்தான். முப்பாட்டன் என்றாலே அவருக்கு பிடித்தமான சொல் அது. அங்கேயே 140 வேட்பாளர்களை நிறுத்தலாம், நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை.